அதை கத்துக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு டஃப்பான ரொம்ப கஷ்டங்க அது. சிங் சவுண்டு நீங்க எங்கேயும் ஏமாத்த முடியாது. ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க சொல்ற விஷயங்கள் மிஸ் ஆயிருச்சுன்னா நீங்க திரும்ப முதல்ல இருந்து வாசிக்கணும். ரொம்ப கஷ்டங்க அது. எனக்கு என்னன்னா சரி ஓகே அப்படின்ட்டு நானும் ரெகுலர் சினிமா மாதிரி நான் பாட்டுக்கு வரலங்க. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த வித்வான் நாதஸ்வர வித்வான் ஐயா வந்தாங்க. வந்துட்டு உட்கார்றதுல இருந்து விரல் அசைவுகள்ல இருந்து இது கொடுக்குறதுலேருந்து எப்படி நீங்கள் காற்றை தள்ளணும், எப்படி காற்றை உள்வாங்கி தள்ளணும், நிறுத்தணும், அப்புறம் அதை இது குழாயில் விரல் அசைவுகளில் அதை நிறுத்தணும். நீங்கள் புஷ் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நிறுத்தி ஒரு விஷயம். அது ஒரு பெரிய அற்புதமான கலைங்க அது. ஒரு 4-5 நாள் அவரோட பயணம் பண்ணது. அவருக்கு கூப்பிட்டு 1 hour 2 hours சொல்லிட்டு ஐயா திருநெல்வேலியிலேருந்து வந்து நாங்கள் களக்காடு ஷூட் பண்ண இடம் வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ ஐயா ரொம்ப நன்றி. எத்தனை நாளில் கற்றுக்கிட்டீங்க? ஒரு 4-5 நாள். 4-5 நாள் போதுமா? 4 இல்லை அந்த சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயம் தான். நீங்கள் முழுசாக கற்றுக்கிறதுனா ஜாஸ்தியான நாள் கணக்கில் ஆகும். கண்டிப்பாகும். ஸோ அது வந்து இப்போ யாராவது நாசர் வித்வான் தவில் கலைஞர்கள் பார்த்தா நான் கையை தொட்டு போட்டுருவேன் நான். ஏன்னா அது அவ்வளோ மெனக்கடலான ஒரு விஷயங்க. நம்ம அவங்கள வந்து அதிகமாக வந்து நம்ம ஓகே அந்த கச்சேரி கால் சொல்லிட்டியாப்பா அப்படின்னு கேட்டு போயிடுறோம். உன்னதமான கலைஞர்கள். ஸோ அவங்களையெல்லாம் மதிக்கணும் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் நான் உணர்ந்து நடிக்கும்போது தான் அது தெரிய வந்துச்சு.